தாராள பிரபு அது வேணாமா? அக்கா அக்கா எங்க இருக்க நீ? செல்வராகி வெளியவான்னு சொல்றல்ல, வரப்போறியா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். டேய், என்னடா ஆச்சு? என் பேரை சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சா? டேய், குடிச்சிருக்கியா? டேய் சேது, எதுக்குடா உங்க அக்காவை பேர் சொல்லி கூப்பிடுற? குடிகாரன் தான் உண்மையை பேசுவான் மாமா. தைரியமா நியாயத்தை பேசுவான். இந்த நிலைமையில பேச வேண்டாம், நீங்க போங்கம்மா. நான் கேட்டு போடுவேன், உன்னை போகவும் விட மாட்டேன். அப்பாவுக்கு என்னாச்சு? நான் தாண்டி அவரை ஏத்தி விட்டு உன் அத்தை கிட்ட நியாயம் கேட்க வச்சேன். உருப்பிடுவியாமா நீ? சும்மா ரெடி. டேய், என்னடா வேணும் உனக்கு? அக்கா, நான் உன் தம்பி தானே. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேக்கா. இது பாரு, நீ குடிச்சிருக்க. ஏதாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. மரியாதையா போயிடு. முடியாது, முடியவே முடியாது. என்னைக்கு இந்த வீடு பத்தி எரிய ஏங்க சுபத்ரா, உன் புருஷனை கூட்டிக்கிட்டு போ. அப்பா பேசாம வாங்கப்பா. Don't touch. பக்கத்துல வரக்கூடாது. மாமா, ஏன் கலாட்டா பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? மாமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. குடிச்சிட்டு எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுல நான் ட்ரவுசர் போட்டவன்டா. உங்க ரெண்டு பேர்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? போகடா. என் அக்கா கிட்ட நான் பேசுவேன். நீங்க யாரும் கிட்ட வரக்கூடாது. யாராவது குறுக்க வந்தீங்க வகுந்துருவேன், வகுந்து. டேய், இப்ப இங்க இருந்து போக போறியா இல்லையா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்போ கேட்டு தொலைடா. நீதான் இன்னும் கேட்கவே இல்லையே. என்ன தாண்டா வேணும் உனக்கு? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேங்கா? நீ ஏன்கா எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு? ஐயோ, என்னால முடியல. ஏய் ஸ்ருதி, உங்க அப்பனுக்கு என்ன வேணும் கேளுமா. அப்பா சொன்னதே சொல்லிட்டு இருக்க, என்னதான்ப்பா வேணும் சொல்லுப்பா. அக்கா, என்ன புள்ள மாதிரி சொல்லி வளர்த்த. நான் அப்படி எல்லாம் சொன்னதே இல்லடா. சரி பரவாயில்ல, நீ எனக்கு புள்ள மாதிரி தான். இப்போ என்னடா வேணும் உனக்கு? அப்போ என்னையும் உன் புள்ள மாதிரி நடத்து. ஒரு ரெண்டு பிள்ளைகளுக்கும் உன் சொத்துல பாதி குடுக்கறல, அப்போ எனக்கும் உன் சொத்துல பாதி குடு. வேணாங்கா, எனக்கு இந்த ரெண்டு ஊட்டி எஸ்டேட் எதுவுமே வேணாம். எனக்கு இந்த எலும்பு துண்டெல்லாம் போடாத. பிச்சை காசு எதுவுமே எனக்கு வேணாங்கா. எனக்கு உன் சொத்துல பாதி பங்கு கூட. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஏன் சொத்துல நீ பங்கு கேக்குறியா? அண்ணி, அவர் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இவர் உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓஹோ, நீயும் இவனோட கூட்டா? சபாஷ் சுபத்ரா, சபாஷ். அம்மா, அப்பாதான் குடிச்சிட்டு ஒளறாருன்னா நீ நம்ம குடிக்காமல இங்க ஒளறிட்டு இருக்க. எதுக்கு தேவையில்லாம ரெண்டு பேரும் கலாட்டா பண்றீங்க? முதல்ல ரூமுக்கு வாங்க. வாங்க. விடு. நான் ஒண்ணு அக்காவோட தப்பா கேட்கல. நான் கேட்டது தப்பு. நீ அக்காவை சொல்ல சொல்லு, அப்ப வரேன். ஏய்,
நீ கேக்குறதே தப்பு தாண்டா. நீ இப்படி பேசுறதே தப்புக்கா, தப்பு. டேய் எனக்கு வர கோபம் கோபையெல்லாம் தோஞ்சு போயிடும். ஆமா மாமா விடுமா, அவர் ஒண்ணும் செய்ய மாட்டேன் விடுமா. ஏய் சேது, இதெல்லாம் உங்க அப்பா தாத்தா சம்பாதிச்ச சொத்துலடா, சரிக்கு சமமா பங்கு கேக்குறதுக்கு. இது என் செல்வா கஷ்டப்பட்டு ரா பகலா உழைச்சி சம்பாதிச்ச சொத்துடா. யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். மூடிக்கிட்டு பேசாம இரு. ஐயோ மாம்ஸ், இதேதான் நானும் சொல்றேன்.